ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒன் பீஸ் எபிசோட்ல கோபிய பைரேட் ஐலாண்ட்ல இருந்து ரெஸ்கியூ பண்ற விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப பைரேட் ஐலாண்ட்ல கோபி என்ன நிலைமையில இருக்கான், அது மட்டும் இல்லாம பயங்கர ஹைப்ல இருந்த கார்ப்போட என்ட்ரியுமே வெறித்தனம் பண்ணி வச்சிருக்காங்க. இது கூடவே அப்கமிங் எபிசோட்ஸ்ல கார்ப் வர்சஸ் கூசான் ஃபைட்டையுமே பார்க்க தான் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எபிசோட் 1114ல என்னெல்லாம் இருக்குன்றத இந்த வீடியோல தெளிவா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் அனிவர்ஸ் தான். லாஸ்ட் எபிசோட்ல முக்கியமா கோபி எப்படி செல்ல இருந்து மத்த பிரிசனர்ஸோட தப்பிச்சு போறான்றத காமிச்சிருந்தாங்க. அதுலயும் முக்கியமா கோபி அவனை பெயிட்டா யூஸ் பண்ணி மத்தவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். எபிசோட் 1114ல கோபிய பிளாக் பியர் பைரட்ஸ் எல்லாருமே சுட்டு போட்டுட்டானுங்க. அது கூடவே கோபியை சுட்டு தள்ளிட்டு அவன் மேல இருக்க பவுண்டியை கிளைம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானுங்க. ஆனா கரெக்டான டைம்ல இபாரி அங்க வந்து வேகா பங்கோட இன்வென்ஷனை வச்சு பிளாக் பியர்ட் பைரட்ஸ் வச்சிருந்த கன் பவுடர் எல்லாத்தையுமே ஃபிளவரா மாத்திடுறான். அது கூடவே பிளாக் பியர்ட் வச்சிருந்த பிளானையுமே சுக்குநூறா உடைச்சிடும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே மெரைன்ஸை சேர்ந்த முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல முக்கியமா க்ரூஸ்ன்ற கேரக்டர் அவனோட கிளே சோல்ஜர்ஸை வச்சு பிளாக் பியர்ட் பைரட்ஸ் எல்லாரையுமே ஒரு ஓப்பன் ஏரியாவுக்கு வரா மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அதே சமயத்துல குஜாக்கு அவளோட டெவில் ஃப்ரூட் பவரை வச்சு அங்க இருக்க பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்றது மூலமா யாருமே தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு எக்ஸிட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றான். இது நடந்து கொஞ்ச நேரத்திலேயே கார்ப்போட வெறித்தனமான என்ட்ரியை காட்டுறாங்க. கார்ப் அவரோட ஷிப்போட வானத்துல பறந்துட்டு இருக்க சும்மா கெத்தா நடந்து வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த கேலக்ஸி இம்பாக்ட்ன்ற மூவை யூஸ் பண்றாரு. இந்த கேலக்ஸி இம்பாக்ட்ன்ற மூவ் மேசிவான ஷாக் மட்டும் தரது இல்லாம இது கூடவே ஆக்கி டிஸ்பர்ஸையுமே உருவாக்கும். கார்ப்போட ஷிப்பை க்ரூஸ் அவனோட டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணி ஸ்மூத்தா லேண்ட் பண்ணிடுறான். இப்ப கார்ப் யூஸ் பண்ண கேலக்ஸி இம்பாக்ட்ன்ற மூவால மோஸ்ட் ஆஃப் த பைரட்ஸ் நாக் அவுட் ஆயிடுறாங்க. அதுல மிச்சம் மீதி இருக்க பைரட்ஸ் எல்லாரையுமே நேவி சோல்ஜர்ஸ் ஹேண்டில் பண்றாங்க. இந்த கலவரத்துல கோபி தப்பிச்சு இபாரி கூட ஓடிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேர் ஓடிட்டு இருக்கும் போது சடனா இபாரி ஐஸா மாறிடுறான். ஆனா கரெக்டான டைமுக்கு கோபி அவளை பிடிச்சதால சுக்குநூறா உடையதுல இருந்து காப்பாத்திடுறான். இந்த விஷயத்துக்கு காரணம் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த கேரக்டருக்கு இன்ட்ரோ கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. ஒன் பீஸ் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஐஸா மாறுறாங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன் ஃபார்மர் நேவி அட்மிரலான கூசான் தான் கல்பிரிட்னு ரிவீல் பண்ண உடனே பிளாஷ்பேக்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஃபிளீட் அட்மிரல் யாருன்னு கூசானுக்கும் அகைனுக்கும் சண்டை நடந்ததை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 10 நாள் சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா கடைசியா இந்த சண்டையில அகைனு தான் ஜெயிச்சிருப்பான். கூசான் சண்டையில தோத்தது மட்டும் இல்லாம அகைனு கீழே வேலை செய்ய மாட்டேன்னு நேவியை விட்டு வெளியே வந்துடுறான். லேட்டரா பிளாக் பியர்ட பாக்குறான். ஆல்ரெடி மனசுடைஞ்சு போய் கோவத்துல இருக்க கூசான் பிளாக் பியர்ட் க்ரூ மொத்தத்தையுமே ஐஸா மாத்திட்டான். ப்ரீவியஸ் எபிசோட்ல பெரோனா எப்படியோ மேனேஜ் பண்ணி கோபியை ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கோம். ஆனா கோபியும் மத்த பிரிசனர்ஸும் எஸ்கேப் ஆன நியூஸ் பைரேட் ஐலாண்ட்ல இருக்க பிளாக் பியர்ட் பைரட்ஸ்க்கு தெரிஞ்சிடும். தப்பிச்சு போன பிரிசனர்ஸ் எல்லாரையும் பிளாக் பியர்ட் பைரட்ஸ் வெறித்தனமா வேட்டையாடிட்டு இருக்க கோபி அவனை பெயிட்டா யூஸ் பண்ணி மத்த பிரிசனர்ஸை தப்பிக்க வைக்க பாக்குறான். இது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல பிளாக் பியர்டோட மிகப்பெரிய பிளானையை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா பிளாக் பியர்டுக்கு பைரேட் ஐலாண்ட வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு நேஷனா மாத்தி அதுக்கு அவன் ரூலரா இருக்கணும்னு ஆசை. அதுக்காக தான் கோபியை யூஸ் பண்றதுக்கு கிட்னாப் பண்ணியிருப்பான். ஆனா கோபி இது நடக்கவே நடக்காது. ஏன்னா ஸ்வாட் மெம்பர்ன்றதால நேவி கோடையே கிவ் அப் பண்ணியாச்சுன்னு சொல்றான். உங்க நிறைய பேருக்கு ஸ்வாட் மெம்பர்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. சும்மா ஒரு கிளான்ஸா சொல்றேன். ஸ்வாட் குரூப்ன்றவங்க வேர்ல்ட் கவர்மெண்ட் மெரைன் ஃபைட்டிங் ஃபோர்ஸோட ஒரு டிவிஷன் மாதிரி. இந்த ஸ்வாட் குரூப்ல இருக்க மெம்பர்ஸ் நேவில இருந்து வெளியே வந்திருந்தாலும் மெரைன் பண்ற விஷயத்தையே பண்ணுவாங்க. இந்த ஸ்வாட் மெம்பரை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு ஒரு தனி வீடியோ மேக் பண்ணிடலாம். சரி, கதைக்கு வருவோம். கோபி இது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியும் பிளாக் பியர்ட் கேட்கற மாதிரியே இல்ல. நேவி ஹீரோன்னு சொல்ற கோபியை கவர்மெண்ட் அபாண்டன் பண்ணுதான்னு பாக்குறதுக்கு ரெடியா இருக்கான். இந்த சமயத்துல தான் நேவி சோல்ஜர்ஸ் பைரேட் ஐலாண்ட அட்டாக் பண்றாங்க. எபிசோட் 1114ல அனிமேஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பங்கம் பண்ணியிருந்தாங்க. கார்ப் பைரேட் ஐலாண்டுக்கு வந்து பைரேட்ஸ்க்கு நடுவுல லேண்ட் ஆகுற வரைக்கும் எல்லாமே வெறித்தனம் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா கார்ப்போட ஷிப் பறக்கிறது, கார்ப்போட ஆக்கியால மொத்த வானத்தையும் ரெட்டா மாறுதுன்னு சொல்லினே போலாம். இது கூடவே கார்ப் கேலக்ஸி இம்பாக்ட அன்லீஷ் பண்ணதும் பேக்ரவுண்ட கேலக்ஸி மாதிரி அனிமேஷன் பண்ணியிருந்தாங்கல்ல, வேற லெவல். அதே மாதிரி அட்டாக்கோட இம்பாக்டுக்கு பில்டிங்ஸ் நொறுங்கி போறதெல்லாம் செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஆனா கிரியேட்டர்ஸ் கூசான் வர்சஸ் அகைனு ஃபைட்டோட ஒரிஜினல் சீன்ஸை காட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. இதெல்லாம் இருந்தாலுமே ஃபேன்ஸ் எல்லாரும் அப்கமிங் எபிக் பேட்டலான கூசான் வர்சஸ் கார்ப் சண்டையை பாக்குறதுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அனிமி பார்க்காத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அனிமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா அனிவர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் பிரசாந்த் ஃப்ரம் அனிவர்ஸ் தமிழ்.